ஐஃபோன் 14 இந்த ஐஃபோன் 14க்கு வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே என்ன ப்ரைஸ் வரும்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த ஒரிஜினல் டிஸ்பிளே நம்ம வந்து எங்கே போய் வாங்குறது, ஹாஃப் ப்ரைஸில் நம்ம வந்து ஐஃபோன் 14க்கு ஒரிஜினல் டிஸ்பிளே எங்கே போய் வாங்குறது, இது என்ன ப்ரைஸ் வரும்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஐஃபோன் 13க்கு டிஸ்பிளே ப்ரைஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்து தான் நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐஃபோன் 14க்கு என்ன ப்ரைஸ் வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, இந்த வீடியோவை நம்ம எடுத்து போட்டுடலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐஃபோன் 14க்கு ஒரிஜினல் டிஸ்பிளே என்ன ப்ரைஸ் வரும், எங்கே போய் வாங்கலாம், இதோட ஃபுல் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோ வந்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரிஜினல் டிஸ்பிளே நம்ம எங்கே போய் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கைஸ். இப்போ ஒரிஜினல் டிஸ்பிளே நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை கைஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஏரியாவில் வந்து ஆப்பிள் ஸ்டோர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாருங்கள். உங்கள் ஏரியாவில் வந்து கிட்ட ஆப்பிள் ஸ்டோர் இருந்துச்சுனாக்கா ஒன்ஸ் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டிஸ்பிளேயோட ப்ரைஸ் என்ன வருதுன்னு சொல்லி நீங்கள் விசாரிங்க. இன்கேஸ் அங்கே வந்து ரேட் அதிகமாக சொல்கிறாங்கனாக்கா, நான் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு டிஸ்பிளே கண்டிப்பாக மாற்றலாம். அதே ஒரிஜினல் டிஸ்பிளே நம்மளும் மாற்றி கொடுத்துட்ருக்கோம், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் மாற்றிட்டு இருக்கோம். சரியா, இப்போ இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சிக்கலாம். இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புழல் ஜெயில் இருக்குது. அந்த புழல் ஜெயிலுக்கு அப்படியே நம்ம கடை ஆப்போசிட். ஏரியா நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா புழல். சரியா, அந்த ஜெயிலுக்கு ஆப்போசிட் நம்ம வந்து கடை இருக்குது. புழல் ஜெயில் சொல்லுவாங்க. புழல் ஜெயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் இது இந்த கடையோட ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் அதில் பார்த்து கூட நீங்கள் வரலாம். பின் லொக்கேஷன் கூட நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். அதே மாதிரி என்னோட கடை விசிட்டிங் கார்டு கூட நான் வந்து இங்கே ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த விசிட்டிங் கார்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எங்களோட கடை நம்பர் கூட நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் என்னோட நம்பர் தான், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுனாக்கா நீங்கள் வந்து நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐஃபோன் இந்த மாடல் மட்டும் கிடையாது, எல்லா மாடலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஐஃபோன் 14 மட்டும் தான் நான் இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். சரியா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதோட ப்ரைஸ் என்ன வரும், என்னென்ன ரேஞ்சில் இது வரும்னு சொல்லி கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சரியா, இப்போ ஐஃபோன் 14 வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளே இருக்குது கைஸ். 3 டைப்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே ஒன்று வரும். ஒரிஜினலாக்கா ஃபோனோட வரும் பாருங்கள், அதே ஒரிஜினல் டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஸ்பிளே வரும். இந்த டிஸ்பிளேயோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்க, இந்த ஒரிஜினல் டிஸ்பிளேயோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 13,500 ருபீஸ் வரும். இந்த ஒரிஜினல் டிஸ்பிளே ஐஃபோன் 14க்கு வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து 13,500. உங்கள் ஃபோனோட வரும் பாருங்கள், அதே ஒரிஜினல் டிஸ்பிளே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு டூப்ளிகேட் கிடையாது. 13,500க்கு வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே வரும். சரியா, இப்போ ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதை விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த டிஸ்பிளே என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்னாக்கா ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஒரிஜினல் கிடையாது. ஃபர்ஸ்ட் காப்பி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்னாக்கா ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரிஜினல் கிடையாது, ஃபர்ஸ்ட் காப்பி தான் அது. ஆனால் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கம்மியான பட்ஜெட்டில் பார்க்குறீங்கனாக்கா இந்த டிஸ்பிளே கூட நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரியா, இந்த டிஸ்பிளே வந்து எல்இடி டிஸ்பிளே தான் வரும். ஆக்சுவலாக ஐஃபோன் 14 வந்து எல்இடி டிஸ்பிளே வரும். அந்த எல்இடி டிஸ்பிளேல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வரும்னு சொல்கிறேன் நான். சரியா, ஒரிஜினல் இல்லாமல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஆனால் அது எல்இடி தான் இருக்கும். ஓகேவா, ஒரிஜினல் கிடையாது. ஓகே, இந்த டிஸ்பிளே வர ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 9,500 ருபீஸ் வரும். இது வந்து 100% ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஒரிஜினல் கிடையாது, ஃபர்ஸ்ட் காப்பி டிட்டோ சொல்லுவாங்க. சரியா, இது வந்து 9,500 ருபீஸில் வரும். சரியா, நிறைய பேர் வந்து கடையில் கம்மியான பட்ஜெட்டில் கூட எல்இடி மாற்றுறாங்க. அந்த மாதிரி குவாலிட்டி நான் வச்சுக்கிறது இல்லை, என்கிட்ட இருக்கிற குவாலிட்டி மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதை விட கம்மியான பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. இதோட கம்மியான பட்ஜெட்டில் கூட வருது. எல்சிடி டிஸ்பிளே சொல்லுவாங்க. எல்இடி இல்லாமல் எல்சிடி வரும். அவங்க ஃபோனுக்கு ஆக்சுவலாக வந்து எல்இடி வரும் ஐஃபோன் 14க்கு, ஆனால் இந்த டிஸ்பிளே வந்து எல்சிடி டிஸ்பிளே. ஓகேவா, மற்றபடி வந்து டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே கேட்குறாங்களே, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த டிஸ்பிளே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் இருக்கிற பேக்கப் மட்டும் தான் எனக்கு மற்றபடி இந்த ஃபோன் நான் விற்க போகிறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேணால் கூட நீங்கள் இந்த டிஸ்பிளே மாற்றிக்கலாம். சரியா, இந்த டிஸ்பிளேயோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5,500 ருபீஸ் வரும் கைஸ். இந்த டிஸ்பிளே வந்து இருக்கிறதுல கம்மியான பட்ஜெட்டில் வரும் டிஸ்பிளே வரும், ஆனால் 5,500 ருபீஸ் வரும் டிஸ்பிளே. இதை விட கம்மியான பட்ஜெட்லாம் நிறைய டிஸ்பிளே கிடைக்குது. அந்த மாதிரி குவாலிட்டி நான் பண்ணுறதே கிடையாது. நான் பண்ணுற குவாலிட்டி இந்த 3 குவாலிட்டி தான் பண்ணிட்டுருக்கேன் ஐஃபோன் 14ல். சரியா, உங்களுக்கு தேவைப்படுச்சுனாக்கா நான் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நேரில் வந்தால் கூட நம்ம கடைக்கு நான் நேரில் விசிட் பண்ணிக்கலாம். நம்ம கடை வந்து சென்னையில் தான் இருக்குது, புழல் ஜெயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம கடை இருக்குது. நம்ம கடையோட பின் லொகேஷன் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வேணால் கால் பண்ணி கூட வரலாம். சரியா, இப்போ உங்கள் மைண்ட் ஒரு கொஸ்டின் இருக்கும், நம்ம வந்து சென்னை லோக்கலில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம விசிட் பண்ணுவோம், நம்ம உங்கள் கடைக்கு நம்ம வந்து விசிட் பண்ணுவோம். நம்ம இப்போ அவுட் சைடில் இருக்கோம், நம்ம இப்போ என்ன பண்ணுற சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க. இதுக்கான சொல்யூஷன் கூட நம்மகிட்ட இருக்குது கைஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட வந்து 2 ஆப்ஷன் இருக்குது கைஸ். 2 ஆப்ஷன்னாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேருந்து நம்ம கடை அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோன் வந்து டேமேஜ் பண்ணிருக்குல்ல, அந்த ஃபோன் வந்து நம்ம கடை அட்ரஸ்க்கு உங்கள் ஊர்லேருந்து சென்ட் பண்ணணும். அந்த ஃபோன் நம்ம கடைக்கு வந்தோடனே நம்ம பக்காவாக ரெடி பண்ணிட்டு செக் பண்ணிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம்.
பக்காவாக ரெடி பண்ணிட்டு மறுநாள் நம்ம அந்த ஃபோன் வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன் கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணணும்னாக்கா நீங்கள் ஃபோனை ஃபஸ்ட் அமுச்சு விடணும். ஃபோன் அமுச்சு விட்றோட நம்ம டிஸ்பிளே மாற்றுவோம். டிஸ்பிளே மாற்றுவ பிறகு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதே நாள் நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ்க்கு நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன் கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து எங்களுக்கு பேமெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது. பேமெண்ட்னாக்கா நம்ம இங்கேருந்து டிஸ்பிளே மட்டுமே நம்ம இங்கேருந்து பக்காவாக செக் பண்ணிட்டு வேறு ஒரு போர்டில் போட்டு ஃபோன் ஆன் பண்ணி செக் பண்ணிட்டு டிஸ்பிளே பக்காவாக டாட்ஸ் லைன்ஸ்லாம் எதுக்கான செல்லு பக்காவாக செக் பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ்க்கு நம்ம வந்து இங்கேருந்து டிஸ்பிளே மட்டும் சென்ட் பண்ணுவோம். அந்த ஆப்ஷனுக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்ஷன் வேணால் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸ்க்கு நம்ம வந்து இங்கேருந்து பக்காவாக டிஸ்பிளே செக் பண்ணிட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். சரியா? இல்லை நம்ம வந்து இப்போ டிஸ்பிளே வாங்குறோம். டிஸ்பிளே வாங்க பிறகு நம்ம அந்த டிஸ்பிளே நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஏரியாவில் உங்கள் தெரிஞ்ச கடை யாருன்னா இருந்தாங்கனாக்கா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே வர வைக்கிறோம், நீங்கள் வந்து வந்தால் பேக் பண்ணி கொடுப்பீங்களா சொல்லி கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே டிஸ்பிளே அரேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லைனா பண்ணவே கூடாது. அவங்க பண்ணுறாங்கனாக்கா நீங்கள் வந்து நம்மகிட்ட டிஸ்பிளே வாங்கினா நீங்கள் வந்து நம்ம டிஸ்பிளே சென்ட் பண்ணுவோம். நீங்கள் பக்காவாக செக் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சுனாக்கா நம்ம கடைக்கு விசிட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த டிஸ்பிளே உங்களுக்கு வேணுமோ அந்த டிஸ்பிளே நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி ஐஃபோனில் இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லா ஃபோனுக்குமே நம்மகிட்ட வந்து டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இங்கே பார்ப்பீங்க ஐஃபோன்லேருந்து கர்வ் டிஸ்பிளேருந்து எல்லா ஃபோனுக்குமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் தெரியும். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பிளேஸ் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.